சுவையான கேழ்வரகு மாவு தோசை எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம். 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை மாவு பக்கத்தில் கரைச்சி எடுத்துருங்க. இது கூட நான் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லிக்கீரை எல்லாம் போட்டு அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாம் போட்ட உடனே நல்லா கெட்டியாக வந்துடும். இதை அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பக்கத்தில் கரைச்சி எடுத்துருங்க. அடுப்பில் தோசைக்கல்ல காய வச்சு நம்ம தோசையாக சுட்டு எடுத்துடலாம். 2 கரண்டி மாவு விட்டுருங்க. இப்படி விட்டு உங்களுக்கு தேவையான எண்ணெய் விட்டுவிட்டு இதை மூடி வச்சு தான் நல்லா வேக வச்சு எடுக்கணும். நல்லா மூடி இருந்து நல்ல நிறம் மாறின உடனே நம்ம திருப்பி போட்டு பாருங்கள், இப்படி எடுத்து பரிமாறலாம். சுவையான கேழ்வரகு மாவு தோசை ரெடி.